இருப்போம், உட்காரும்போது இழுப்போம். ஸோ புஷ் இல்லாத டைப். Hi, this is Akshitha. Welcome back to our channel. Dining table makeover video குள்ள போறதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் எப்படி எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரூம் ரொம்ப சின்னது அப்படிங்கும்போது நீங்க ஒரு லைட் கலர்ஸ், ஒயிட், க்ரீம் அந்த மாதிரியான லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ரூம் பெருசா காட்டும். அடுத்தது என்ன மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி உடன் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதை விட அஃபோர்டபுள் பிளாஸ்டிக்ஸ். பட் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் மலையில் போடுவீங்க, அந்த மாதிரி ஒரு அவுட்டோரில் நீங்கள் வேணும், ஈஸியாக லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வேணும்னா பிளாஸ்டிக்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். பட் டோன்ட் வரி, நமக்கு வால்பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷில், கிரானைட் ஃபினிஷில் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணி ஸ்டிக்கர் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது எப்பயும் போல் அந்த வீடியோவில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எனக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் வந்துட்டே இருக்கனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டைனிங் டேபிள் கவர் ப்ரிஃபர் பண்ணுறது தான். நான் இல்லைன்னு சொல்ல, பட் அது ஒரு பெரிய டாஸ்க்காக நான் ஃபைனலைஸாக ஒரு மெட்டீரியல் நின்றுட்டேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு டெய்லி நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ கூட்டி துடைக்கும் போது உங்களோட சேரை டெய்லி இழுப்போம், உட்காரும்போது இழுப்போம். ஸோ புஷ் இல்லாத டைப் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடியில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் புஷ்ஷஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த சிலிக்கான் புஷ்ஷஸ் உங்களுக்கு ஸ்டிக்கர் டைப்லேயும் இருக்குங்க. பட் ஸ்டிக்கர் நமக்கு ஒட்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கனால இந்த எடுத்திருக்கேன். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க சேருக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நாலு சேருக்கு தேவைப்படுற மாதிரி நான் 16 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 2 டைனிங் டேபிள் கவர். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க கடையில் சொன்ன மாதிரி நாங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓல்டு டைனிங் டேபிள் கவருக்கு கூட காட்டன் க்ளோத் மெட்டீரியலில் ஒரு டேபிள் கவர் போட்டிருந்தோம். இது அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ சரி வாங்குற டேபிளாவது ஓரளவுக்கு நமக்கு வாஷ் பண்ணாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது மேட் ஃபினிஷ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் வட்டு ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்டான டைனிங் டேபிள் கவர் வாங்கி போட்டேன். இது ஒரு 250 ரேஞ்ச் வந்துச்சு. இது ஒரு 6 மந்த்ஸ்க்கு நல்லா இருந்தது. அப்புறம் அங்கங்கே கிளிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ஃபைனலி நான் வால்பேப்பர் டைனிங் டேபிள் கலர்லேயே வாங்கி செட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு டேபிள் நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். அதில் வீடியோஸ்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் வால்பேப்பர் வாங்கி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கமும் வால்பேப்பர் டார்க் கலர்ல வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த வால்பேப்பர் அமேசானில் வாங்கினது. ஆல்ரெடி நான் ஓல்டு டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இன்னுமே மார்பிள் ஃபினிஷ் மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு பின்னாடி பக்கம் மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் ஏதாவது சிந்திருச்சுனாலோ இல்லை தண்ணி பட்டுருச்சுனாலோ கவலையே பட வேண்டாம். டெய்லி தண்ணி போட்டே தொடச்சிக்கலாம். இதை நான் கட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபேவரட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தின வீடியோவில் நான் எப்படி இது ஃபேஸ் பண்ணேங்கிறத சொல்கிறேன். அடுத்தது என்னோட ஃபேவரட்டான ஸ்டெப்
எப்படி டீக்ளட்டர் பண்ணங்கிறது தான். நிறைய திங்ஸ் டம்ப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாடிஃபை பண்ணினேன். ஸோ கீ கண்டெய்னர் வந்து ப்ராப்பராக எனக்கு தெரியாமல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணங்கிறத ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ கண்டெய்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க லாக்டிக் ஆசிட் துருப்பிடிக்க வச்சிருது. அதனால் பெஸ்ட்டு கண்டெய்னர் பீங்கானும் கிளாஸும் தான். நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம கிச்சன் ஷெல்ஃப்லேயே எடுத்து வைக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு அளவானதை மட்டும் டைனிங் டேபிளில் வைக்கிறேன். இந்த லேசி சூசன் பார்த்தீங்கன்னா நான் 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இங்கே டைனிங் டேபிளில் நம்ம ஊறுகாய் சால்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இன்னொன்று என்னோடய பிளாஸ்டிக் கபோர்டில் வெஜிடபிள் சாப்பர் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். நம்ம இட்லி பொடி பருப்பு பொடியெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேஸ்கெட்டில் நான் வச்சுட்டேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்டோர் ரூமுக்கு மாற்றிட்டேன். இப்போ நமக்கு திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சூடாக வைக்கிறதுக்கு ஹாட் பாட் வாங்குவோம். அதுக்கு பெஸ்ட்டு வந்து வுட்டில் நம்ம சாப்பிங் போர்டு மாதிரி ஒரே மெட்டீரியலில் வாங்கணும். நமக்கு சீப்பாக கிடைக்கிற வுட்டன் ஹாட் பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பேடு மாதிரி அப்படியே உறிஞ்சு வந்துடும். அடுத்தது ஜக்கெல்லாம் வைக்கிறது இடத்துல கொஞ்சம் தண்ணி படும் இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் நான் இந்த மாதிரி காட்டனில் ஹாட் மேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். வுட்டில் நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது துவைக்கிற வேலையும் இருக்காது. லைட்டாக ஈர துணி போட்டு துடைச்சி வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி எனக்கு டீக்ளட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவே டைனிங் டேபிளில் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஏதாவது அதிகனே பக்கத்துலேயே உட்கார வச்சு என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது இதுதான் ஓல்டு டேபிளை நான் வந்து மாற்றி வச்சுருந்தேன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தது வந்து ரவுண்ட் ஷேப்லையும் பிளாஸ்டிக்லேயும் வாங்கியிருந்தேன். அது வெயிட்டும் தாங்கலை. கொஞ்சம் 1 கிலோ மாதுளம்பழம் போட்டால் நல்லா டிங்குன்னு ஆடிச்சு. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாற்றலாம் அப்படின்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் 2 டயர் மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்நாக்ஸ் பாட்டில், ஸ்பைஸ் கண்டெய்னர் எதுனாலும் வச்சுருக்கலாம். கவுண்டர் டாப் மேலே கீழே எங்கெல்லாம் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அங்கெல்லாம் வைக்கலாம். அடுத்தது நம்ம டைனிங் டேபிளில் ஏதாவது ஒரு திங்ஸை போட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டே தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் மோஸ்ட்லி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டும் அடுத்தது என்னோட ஃபேவரட்டான ஓடிஜி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது ஓடிஜி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் மிக்சி, டோஸ்டர், கெட்டில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அந்த ப்ளக் பாயிண்ட் கிட்ட தேவைங்கிறத மட்டும் எடுத்து ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி நீட்டாக சுருட்டி வச்சுக்கலாம். வந்து ஆக்சுவலி எங்களோட கவுண்டர் டாப்புக்கு அண்டர் ஷெல்ஃபில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் இது வந்து கொஞ்சம் ஓடிஜி வைக்கிறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் இந்த கிச்சன் மேக் ஓவர்ல காட்டினா பிளேட் ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சுட்டேன். இன்ஸ்டன்ட் இது வந்து இங்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஓடிஜி ஸ்டாண்ட் உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் நல்லா சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது அக்சசரிஸ் ஹேங் பண்ணுறதுனா ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியான மேனுவல் தான் கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோல ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அடுத்த சீரீஸ் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பத்தி நான் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி கிளீனிங் ஆர்கனைசேஷன் போயிடாதீங்க, ஓரளவுக்கு குக்கிங் வீடியோஸ் கொடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். யாரும் பொக்குன்னு போக வேண்டாம். Stay tuned. This is Akshitha signing off. Bye bye.